நாம இன்னொருத்தரை ஏமாற்ற முயற்சி பண்ணினா கடைசியில நாமே ஏமாந்து போயிடுவோம் என்பதற்கு ஒரு நல்ல கதை இதுதான். வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஊர்ல இருந்த ஒரு தலைவர் காசுக்கு ஆசைப்பட்டு ராமுங்கிற ஒரு விவசாயி கிட்ட தன்னோட கிணத்தை வித்துட்டாரு. கிணத்தை வாங்கின ராமு மறுநாள் அதிகாலை தண்ணி எடுக்க வரான். உடனே ஊர் தலைவர் திடீர்னு அங்க வந்து, கிணத்தை மட்டும்தான் உனக்கு வித்தேன், தண்ணியெல்லாம் நீ எடுக்க கூடாது, போ போ அப்படின்னு விரட்டுறாரு. அவனு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான், முடியாதுன்னு மறுக்கிறாரு. தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச ராமு உடனே கோர்ட்டை நாடுறான். அங்கேயும் இதே மாதிரிதான் அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் கிணத்தை மட்டும்தான் வித்தேன், நான் தண்ணியே என்னோடது அப்படின்னு வாதாடுறாரு. வழக்கை கேட்ட நீதிபதி சாமர்த்தியமா ஊர் தலைவரை மடக்கி, கிணறு இப்போ ராமுவோட சொத்து, உண்மைதானே? ஆமா. அப்ப அவனோட இடத்துல உன் பொருளான தண்ணியை எதுக்கு வச்சிருக்க? இன்னைக்கே போய் தண்ணியை ஃபுல்லா எடுத்து உன் வீட்டுக்கு கொண்டு போயிரு. அப்படி இல்லைன்னா அந்த கிணத்துல தண்ணி இருக்கிறதுக்கு நீ வாடகையா 10,000 ரூபாய் கொடுக்கணும் ராமுக்கு அப்படின்ற தீர்ப்பை சொல்றாரு. இதை கேட்ட ஊர் தலைவர் ரொம்ப அதிர்ச்சியாகி, ஐயோ நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு உணர்றாரு. தன்னை ஏமாத்தினாலே தானே ஏமாந்து போவோம், அடுத்தவங்களை நம்ம ஏமாத்தினோம்னா நம்மளும் ஒரு நாள் ஏமாந்து போயிடுவோன்றத ஊர் தலைவர் அன்னைக்கு தான் உணர்றாரு. மற்றவர்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசியில கிடைக்கிற முடிவு இதுதான் என்பதையே இந்த கதை தெளிவா உணர்த்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.